வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணிதம் ஒரு கிரியேட்டிவ் சம் தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள், உடனே நம்ம வீடியோ போட்டலாம். 24 சென்டிமீட்டர் இன்ட்டு 22 சென்டிமீட்டர் இன்ட்டு 12 சென்டிமீட்டர் என்ற அளவுகளை உடைய கன செவ்வகத்திலிருந்து 6 சென்டிமீட்டர் விட்டமுள்ள எத்தனை கோள வடிவ குண்டுகளை உருவாக்கலாம்? பாருங்க, இது என்னது? ஒரு கன செவ்வகத்தோட நீளம், அகலம், உயரம் கொடுத்துருக்காங்க. முதல்ல இருக்கிற நீளம், ரெண்டாவது அகலம், மூணாவது உயரம். அப்படியே எடுத்து எழுதிட்டு பாருங்க. கன செவ்வகத்தோட நீளம் 24 சென்டிமீட்டர், அகலம் 22 சென்டிமீட்டர், உயரம் 12 சென்டிமீட்டர். இதை நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, இதுல இருந்து உருக்கி எப்படின்னா பண்ணிக்கலாம். என்ன உருவாக்க போறோம்? நம்ம கோள வடிவ குண்டுகளை உருவாக்க போறோம். அந்த எத்தனை குண்டுகள் உருவாக்கலாம்? நம்ம உருவாக்கக்கூடிய கோள வடிவ குண்டு இருக்கு இல்லையா, அதனுடைய விட்டம் 6 சென்டிமீட்டர். பாருங்க, கோலத்தோட விட்டம் 6 சென்டிமீட்டர். அப்ப எத்தனை உருவாக்கலாமா? கண்டுபிடிக்கலாமா? ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். பாருங்க, கன செவ்வகத்தோட நீளம், அகலம், உயரம் எடுத்து எழுதிட்டோம். கோலத்தோட விட்டம் கொடுத்துருந்தாங்க, எடுத்து எழுதிட்டோம். ஆனா நமக்கு என்ன வேணும்? ஆரம் வேணும். ஆரத்தை நம்ம 6 எழுத்த கொண்டு குறிப்போமா? பாருங்க, ஆரம் அப்படின்னா என்ன? விட்டத்துல பாதி. அப்ப விட்டத்தை 2 கொண்டு வகுக்கணும். 6 இருக்கு, 6 2 கொண்டு வகுத்தா என்ன வரும்? 3. அப்போ 3 சென்டிமீட்டர். இதான் நமக்கு தேவையான ஆரம். இப்ப பாருங்க, கோள வடிவ குண்டுகளின் எண்ணிக்கை நம்ம எதுல இருந்து எதை மாத்துறோம்? முதல்ல கன செவ்வகம் இருக்கு, அதோட கன அளவை நம்ம எதை உருவாக்குறோம்? கோள வடிவ குண்டு உருவாக்கும். அதோடைய கன அளவை கொண்டு வகுக்கணும். வகுத்துட்டா நமக்கு ஈஸியா முடிஞ்சிடும். சரியா? இப்ப பாருங்க, கன செவ்வகத்தின் கன அளவு ஃபார்முலா என்ன? எல் பெருக்கல் பி பெருக்கல் ஹச். அதாவது நீளம் பெருக்கல் அகலம் பெருக்கல் உயரம். கோளத்தோட கன அளவுக்கு ஃபார்முலா என்ன பாருங்க? 4/3 பை ஆர் கியூப். இப்போ பாருங்க, எல்லா மதிப்புகளையும் ஃபார்முலா பிரதிட்டு சுருக்கினா போதும், நமக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிரும். ஈக்குவல் டு எல்லோட மதிப்பு இங்கே இருக்கு பாருங்க, எவ்வளவு? 24 பெருக்கல் பியோட மதிப்பு பாருங்க 22 பெருக்கல் ஹச்சோட மதிப்பு பாருங்க 12 பை இங்கே வாங்க 4/3 அப்படியே வந்துடும் பெருக்கல் பையோட மதிப்பு 22/7 பெருக்கல் ஆர் கியூப். ஆரோட மதிப்பு என்ன? 3. அப்போ 3 அடுக்கு 3, 3 அடுக்கு 3னா என்ன அர்த்தம்னா 3 பெருக்கல் 3 பெருக்கல் 3. இதான் என்னது? 3 கியூப். 3 கியூப்னா என்ன? 3 தடவை எழுதணும். இப்போ பாருங்க, அடுத்த ஸ்டெப் பார்க்கலாமா? ஈக்குவல் டு 24 பெருக்கல் 22 பெருக்கல் 12 பெருக்கல் இந்த வகுத்தல் இருக்கு இல்லையா, இந்த வகுத்தலை நான் பெருக்கலா மாத்திட்டேன். அப்போ கீழே இருக்க எல்லாமே என்ன மாறும்? தலைகீழ மாறும். இங்க பாருங்க, 4/3 எப்படி மாறும்? 3/4 மாறும். இந்த இடத்துல 22/7 எப்படி மாறும்? 7/22 மாறும். பெருக்கல் இங்க 3ன்னா என்ன அர்த்தம்னா 3/1 அர்த்தம். இது எப்படி மாறும்? 1/3 பெருக்கல். அதே பாருங்க, 3ன்னா 3/1 அர்த்தம். எப்படி மாறும்? 1/3 பெருக்கல் 3ன்னா 3/1 எப்படி மாறும்? 1/3. அவ்வளவுதான். இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டா நமக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிடும். முதல்ல பாருங்க, இந்த 22ம் இந்த 22 கேன்சல் ஆயிரும். அதுக்கு அடுத்தது இதை கேன்சல் பண்ணுங்க. 1 4 4 6 4 24. அதுக்கு அடுத்து பாருங்க, இந்த 3ம் இந்த 3 கேன்சல். அதுக்கு அடுத்து பாருங்க, 1 3 3 இந்த இடத்துல 4 3 12. அதுக்கு அடுத்து இங்க பாருங்க, 1 3 3 2 3 6. எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டோம். ஈக்குவல் டு மிச்சம் என்ன இருக்கு பாருங்க, இங்க ஒரு 2 பெருக்கல் இங்க ஒரு 4 பெருக்கல் இங்க ஒரு 7. இவ்வளவுதான் மிச்சம் இருக்கு. எல்லாமே தொகுதியில தான் இருக்கு. பகுதியில் இருந்த எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு. ஈக்குவல் டு இப்ப பாருங்க, பெருக்கலாமா? 2 4 8 8 7 56. இதான் என்னது? நமக்கு தேவையான ஆன்சர். அதாவது ஒரு கனசெவ்வகம் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அந்த கனசெவ்வகத்தை உருக்கி நம்ம கோள வடிவ குண்டுகளா மாற்றும் போது எத்தனை குண்டுகள் கிடைக்கும்? 56 குண்டுகள் நமக்கு கிடைக்கும். அப்ப பாருங்க, கோள வடிவ குண்டுகளின் எண்ணிக்கை எவ்வளவு? 56. சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.